19வது பதிகம் திருத்தசாங்கம். 10 விதமான அங்கங்களை பெருமானை நோக்கி பாடி. சரியா? தசன்னா 10, அங்கம்னா அவருடைய உறுப்புகள். இந்த 10 விதமான அங்கங்களை மணிவாசகர் கொண்டாடுகிறார். நாம என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஏராரிலங்கிளியே கிளிக்கு சொல்ற, ஏராரிலங்கிளியே எங்கள் பேருந்துரைப்போம் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் பெண்மலரன் பார்க்கடலான் செப்புபவள் எம்பெருமான் தேவபிரான் என்றே. முதல் விஷயம் என்னது? அவர் திருநாமம். அவருடைய திருநாமம் சிறப்பு. எதமிலையும் சொல் மரகதமே ஏழ்வொழிற்கும் நாதன்னமையாளுடையான் நாடுடையாய் காதலவர் கண்பாண்டே நிலாருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே. இரண்டாவது என்ன? அவன் ஊரு மதுரை. அதாவது தென்பாண்டி நாடே தெளிவு சொல்றார் மணிவாசகர். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. நாடு மதுரை, பாண்டிய நாடு. அவனுடைய பேர் என்ன? சோமசுந்தர சொக்கநாத பாண்டிய மன்னன். சரியா? முதல்ல சோமசுந்தர பெருமான், இரண்டாவது பாண்டிய நாடு மதுரை. தாராடு பூஞ்சோலை தத்தாய் நமையாடும் மாதாடும் பாகத்தன் வாழ்வதியே போதாட்டி பக்தரில்லா பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் புத்தர கோஷமங்கை. என்னது ஊர்? நாடு என்னவோ மதுரை தான்மா, ஆனா அவன் பிறந்த ஊர் எது? உத்தரகோஷமங்கை. மணிவாசகருக்கு ஊர் என்னவோ திருவாதூர் தான், ஆனா அவருக்கு இருக்கிறது எங்க? திருத்தில்லையம்பதியில. அவருக்கு அருள் கொடுத்தது எங்க? திருப்பெருந்துறையில். பிறந்தது ஒண்ணு, அருள் கொடுத்தது ஒண்ணு, ஆட்கொண்டது ஒண்ணு. பெருமான் உற்பத்தியானது உத்தரகோஷமங்கை, பேராக பெற்றது சொக்கநாத பெருமான், என்றும் இருந்து ஆட்சி பெறுவது பாண்டிய நாடு. இதை விட என்ன வேணும்? மதுரை தான் என்னைக்குமே மெயின். செய்யவாய் பைஞ்சிறகே செல்வீனம் சிந்தை சேர் ஐயல் பெருந்துரையார் ஆருடையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திரியும் ஆனந்தம் காணுடையானே. பெருந்துரை பெருமானை சொல்றார் பெருமான். இந்த பெருந்துரை பெருமானை நினைச்சிட்டு இருக்க நம்முடைய சிந்தை மலங்கள் எல்லாம் அற்று போய்விடும். ஆகையால பெருந்துரை முக்கியமானது. அந்த பெருந்துரை நினைங்க, ஞானத்தை முக்காலும் சத்தியமாக அருளிய இடம் பெருந்துரை. ஞானம் பிறந்த இடம் எதுங்க? திருவாதூர். அது வெளிப்பட்ட இடம் தான் பெருந்துரை. கிஞ்சுகவகஞ்சுகமே கேடி பெருந்துரை கோன் மஞ்சள் மருவும் மலைபகராய் நெஞ்சத்தில் உலகளே வாழ்வீசி இன்பமரும் முத்தி அருளும் மலை என்பது எங்க ஊரு அண்ணாமலை. முத்தி அருளுவது அவன் எல்லாமாகவும் இருந்தாலும் முத்தி வந்து எங்க வரோன? மதுரையில் இருந்து நடுநாட்டுக்கு வரோன. பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டு வழியாக நடுநாட்டை அடைந்தால் என்ன தெரியும்? அண்ணாமலை தெரியும். யாரும் அண்ண முடியாத மலை, அண்ணாமலையாகவும் இருக்கிறான். யாரு? பாண்டி பெருமான். சரியா? இப்பாடி வந்தியம்பு கொடுபுகள் கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வது ஏனே எப்போதும் தேன்புறையும் சிந்தையற தீவப்பேன் எதிசைப்பவான் புறவி ஊரும் மகிழ்ந்தே. அவனை பாடிட்டே இருக்குன்னு சொல்றாரு பெருமான் இந்த பாடல்ல. ஒப்பாதா சீருடையான், வான் புறவி ஊரும் மகிழ்ந்து.
அவன் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அவனுடைய அளவலாவிய பெருமைகளை பாடிக்கொண்டே இருங்க சொல்றாரு. சரி, கோற்றி மொழிக்கில்லாய் போது பெருந்துரைக்கோன் மாற்றாரி வெள்ளும் படைவகராய் ஏற்றாரழுக்கடையா நெஞ்சுருக உம்மலங்கள் பாயும் கழுக்கடையான் கைக்குள்படி இன்பால் மொழிக்கில்லாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாய் அன்பால் பிறவிப்பகை கலங்க பேரின்பத்தோங்கும் பகுமிக்கனாத பரேம் ஆய மொழிக்கில்லாய் அள்ளூர் மண்பகாய் மேய பெருந்துரையான் மீத்தார் என் தீய வினைனாலும் அணுகாவேனோ நாகினையாளுடையான் தாலியருடா உவந்ததார் சோலை பசுங்கினி தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் குடியும் கொடி கூறாய் சாலமுங்கேதிலார் புன்னின்ன மேல் விளக்கி ஏற்காட்டும் கோதிலார் ஏறா